ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசனை புதுசு. இப்போ தான் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரெண்டிங்காக இருக்கிற டல்கோனா காஃபியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த காஃபி எப்படி ட்ரெண்டிங் ஆச்சு அப்படின்னா, இது சவுத் கொரியாவில் யாரோ ஒருத்தர் டிக்டாக் பண்ணி இந்த காஃபியை ரொம்ப ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. இது அங்கே வைரல் ஆனதுனால அங்கே ஸ்ப்ரெட் ஆகி இங்கே ஸ்ப்ரெட் ஆகி கடைசியில் நம்மக்கிட்டேயும் வந்துருச்சு. இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூபர்ஸும் இந்த காஃபியை ரொம்ப ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. நிறையா வீடியோஸை அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு ஒயிட் சுகர், காஃபி பவுடர், வார்ம் வாட்டர், பால் இருந்தால் போதும். நான் ஒரு பவுலில் ஒயிட் சுகர், இன்னொரு பவுலில் காஃபி பவுடர், ஒரு டம்ளரில் வார்ம் வாட்டர் வச்சுருக்கேன். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் காஃபி பவுடருக்கும் தண்ணிக்கும். அதே ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ரேஷியோ 1:1 இருந்தால் போதும். தண்ணி நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பீட்டன் பண்ணும்போது நல்லா இருக்கும், க்ரீமியாக கிடைக்கணுங்கிறதுக்காக 1 ஸ்பூன் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸு. காஃபி பவுடர், ஒயிட் சுகர், தண்ணி வார்ம் வாட்டராக இருக்கணும். நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் விஸ்க்கு வச்சு இதை நல்லா பீட்டன் பண்ண போகிறேன். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிளெண்டர் இருந்தால் 3 to 4 மினிட்ஸில் அது நல்லா க்ரீமி ஆகிடும். நான் விஸ்க் யூஸ் பண்ணுறதுனால இது 5 to 7 மினிட்ஸ் ஆகிடும். இப்போது இந்த மாதிரி க்ரீமியாக எனக்கு கிடைக்கிறதுக்கு 6 மினிட்ஸ் ஆச்சு. இதே பிளெண்டர் இருந்தால் 4 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு நீங்கள் க்ரீமியாக கொண்டு வந்தீங்கன்னா தான் அந்த அசம்பிள் பண்ணுறதுக்கு க்ரீம் நல்லா செட் ஆகும். ஸோ நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். இது நார்மல் நம்மளோட பீட்டன் காஃபி மெத்தடே தான். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா கோல்டு காஃபி மாதிரி தான் இருக்கும். இப்போது நான் ஒரு டம்ளரில் சில் பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் நல்லா சில்லுன்னு இருக்கணும். இப்போது ஒரு ஒயிட் கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த ஒயிட் கிளாஸில் நான் 3/4 டம்ளர் பால், சில் பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். மீதி 1/4 கிளாஸ் அந்த காஃபி க்ரீமை இதோட அசம்பிள் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த காஃபி க்ரீமை இதோட ஆட் பண்ணலாம். இந்த பால் சில்லுன்னு இருந்தால் மட்டும்தான் இது அந்த க்ரீம் அப்படியே மேலேயே மிதங்கும். இது ஒருவேளை நார்மல் பாலாகவோ இல்லை சூடாகவோ இருந்தால் அது அதோட மிக்ஸ் ஆகிடும். இது நல்லா சில்லுன்னு இருந்துச்சுன்னா இது மாதிரி மேலேயே அது மிதங்கும். இப்போது அது ஃபுல்லாக நம்புகிற அளவுக்கு அந்த க்ரீமை செட் பண்ணிக்கலாம். என்னென்னா இந்த க்ரீம் நம்ம சொன்ன பேச்சு கேட்கும், நல்லா அசம்பிள் ஆகி செட் ஆகிடுது. இது பார்க்குறதுக்கே ஒரு ஐஸ்கிரீம் டைப்பில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி என்ன டேஸ்ட் அப்படின்னு பார்த்தா கோல்டு காஃபி டேஸ்ட்டு தான். பட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சம் சேஞ்சஸ் தெரியும். இப்போது சுவையான, ருசியான, டேஸ்டியான டல்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. நான் டெக்கரேஷனுக்கு மேலே கொஞ்சம் காஃபி பவுடர் தூவிக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்க. இதை கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் குடிச்சு பார்த்தீங்கன்னா செம டேஸ்டியாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷன் எல்லாம் நீங்கள் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்ஸை கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.